ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட்டே வந்து அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக ஃபாலோனா நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு 5 ஸ்டாக் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தோம்னா ரெடிங்டன். ஸோ இவங்க வந்து இன்டெகிரேட்டட் சப்ளை செயின் சொல்யூஷன் ப்ரொவைடர். ஸோ இவங்க வந்து இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி. இவங்க வந்து லாஜிஸ்டிக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் சப்போர்ட் சர்வீஸ் வந்து இந்தியாவில், மிடில் ஈஸ்ட்ல, துருக்கி, ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 14,800 கோடியா இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோம்னா 12.6, அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ விட லெஸ் தென்ல இருக்கு. அதே மாதிரி டெப்ட் ஈக்விட்டி வந்து லெஸ் தென் 1ல இருக்கு. 52 வீக் ஹை வந்து 238 ரூபாய், அதே மாதிரி லோ வந்து 136 ரூபாய் இருக்கு. இவங்க வந்து 3.26% வந்து டிவிடெண்டும் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்களோட ROE பாத்தீங்கன்னா 16.8% இருக்கு. ROCE பாத்தீங்கன்னா 19% இருக்கு. ஸோ இபிஎஸ் வந்து 15.6 இருக்கு. FAI ஹோல்டிங் வந்து 57.9% இருக்கு. டிஐயோட ஹோல்டிங் வந்து 18% கிட்ட இருக்கு. உங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தாலே தெரியும். மார்ச் 2023ல 9,712 கோடியா இருந்தது வந்து இப்போ 10,302 கோடியா ரீசன்ட் குவார்டர்லியில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 125 கோடியிலிருந்து 156 கோடி. ஸோ இவங்க வந்து கன்சிடென்ட்டாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் குவார்டர்ஸ்லையும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தோம்னா ஸ்டாக்ஸோட பிரைஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட லோனு பார்த்தோம்னா 130 ரூபா அண்ட் ஹைன்னு பார்த்தோம்னா 240 ரூபா கிட்ட வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகி 190 ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லைன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 170 ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு லாங் விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டாக்காக தோணுது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்ஷிஃப்ட் லேபரேட்டரிஸ். ஸோ இவங்க வந்து பேஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகார்ல இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஃபார்மசூட்டிக்கல் ரிலேட்டடா ஆன்டி கேன்சர் அண்ட் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி கொலஸ்ட்ரால், ஆன்டி டயாரியல், ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 25 ப்ராடக்ட்ஸ் கிட்ட வந்து இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப்னு பார்த்தீங்கன்னா 1027 கோடியா இருக்கு. உங்களோட புக் வேல்யூ வந்து 158. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 174 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக்கோட பிஇ வந்து 6.9% இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ பார்க்கும்போது 36 இருக்கு. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி பிஇ விட ரொம்பவே லெஸ் தென்னான வேல்யூல தான் இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் டு வேல்யூன்னு பார்க்கும்போது 1.09% தான் இருக்கு. டெப்ட் வந்து 16 கோடியில தான் இருக்கு. இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.02%. அவங்களோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 71 ரூபாயில இருக்கு. அவங்களோட ROE 18.4% அண்ட் ROCE வந்து 19.8% இருக்கு. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்குறப்போ 42% இருக்கு. FAI வந்து 1.27% அண்ட் DI வந்து 0.94% வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 81 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் வந்து லோ ஆகும். 185 ரூபா வரைக்கும் ஸ்டாக் வந்து மூவ் ஆயிருக்கு. 140 ரூபாயிலிருந்து 80 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஸ்டாக் வந்து க்ரோ ஆயிருக்கு. 185 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ மார்க்கெட் கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 185 ரூபாயிலிருந்து இப்போ 170 ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் விழுந்த போதும் இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஸ்டேபிளாகவே ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இன்னுமே வந்து அப்கமிங் குவார்ட்டர்ஸ்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி கொடுத்ததுன்னா ஸ்டாக் வந்து இன்னுமே மூவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கிறதா நாங்க பார்க்குறோம். ஸோ ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களோட ரெவன்யூ வந்து மார்ச் 2023 வந்து 290 கோடி இருந்திருக்கு. ஸோ அப்படியே படிப்படியாக 299, 270, 276, அப்புறம் லாஸ்ட் மார்ச்க்குள்ள வந்து 380 கோடி வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா -31 கோடியிலிருந்து கரண்ட் ப்ராஃபிட்டாக வந்து 350 கோடி வரைக்கும் அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்டாக் வந்து நல்லாவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் நான் வந்து இந்த மார்க்கெட் டிப்ல வந்து கன்சிடர் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணா இன்னொரு ஸ்டாக். லிஸ்ட்ல இருக்க நெக்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்க வந்து அக்ரிகல்ச்சர், பிளம்பிங், சானிடேஷன், ஸோ அவங்களுக்கு தேவையான பிவிசி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா 18,500 கோடியா இருக்கு. ஸ்டாக்கோட பி வந்து 35.3 இருக்கு. இவங்களோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்குறப்போ 2 இருக்கு. அப்புறம் ROCE வந்து 11.5% அண்ட் ROE வந்து 879% இருக்கு. இவங்க டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.07% தான் இருக்கு. ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 52.5% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அண்ட் DI ஹோல்டிங் வந்து 12.0. FAI ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 6.90 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட லோவஸ்ட் பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 162 ரூபா. ஹை பிரைஸ்னு பார்க்குறப்போ 356 ரூபா வரைக்கும் ஸ்டாக் வந்து ரேலி ஆச்சு. 1 இயர்ல வந்து 118% கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. கரெக்டாக வந்து 52 வீக் ஹையை டச் பண்ணிட்டு ஸ்டாக் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ 288 ரூபா அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட ரீசன்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ இவங்க லாஸ்ட் குவார்டர்ல வந்து 1,440 கோடி ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட்டா பார்த்தீங்கன்னா 5,505 கோடி கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ப்ரீவியஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 111 கோடி வந்து ரிட்டர்ன் கொடுத்திருந்தாங்க நெட் ப்ராஃபிட்டா. ஸோ இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 500 கோடிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல இது வந்து இன்னொரு வேல்யூ பையிங்கா இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து ஆப்பிள் இந்தியா. ஸோ அவங்க வந்து கன்சூமர் அண்ட் என்டர்பிரைசஸ்க்காக டிஜிட்டல் அட்வர்டைசிங் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா 20,800 கோடியா இருக்கு. உங்களோட ஸ்டாக் பி வந்து 65.5 இருக்கு. கரண்ட் பிரைஸ்னு பார்க்குறப்போ 1,484 ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட ROCE பார்த்தீங்கன்னா
16.2% அண்ட் ROI வந்து 15% இருக்கு. ஸ்டாக்கோட EPS பார்த்தீங்கன்னா 22.9 இருக்கு. ஸோ இவங்களோட டெப்ட் பார்க்குறப்ப 183 கோடியா இருக்கு. அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0.07% தான் இருக்கு. ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 51.1% அண்ட் DII ஹோல்டிங் 16.2%, FAI வந்து 15.83% இருக்கு. ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் வந்து 80% கிட்ட மெயின் ஷேர் ஹோல்டிங்கே இருக்கு. ஸோ ஸ்டாக் பிரைஸ் வந்து 988 இருந்து 1548 ரூபா வரைக்கும் ஸ்டாக் வந்து மூவ் ஆயிருக்கு 1 இயர்ல. ஸோ ஒவ்வொரு டிப்லையும் இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணும்போதும் ஃபியூச்சருக்கு வந்து நல்லாவே இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ 2023 வந்து 137 கோடியா இருந்தது. இப்போ கரண்ட் ஸோ லாஸ்ட் குவார்டர்ல வந்து 163 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 20 கோடியிலிருந்து 28 கோடி. ஸோ இது வந்து கன்சிஸ்டன்டா வந்து ஒரு growth கொடுத்துட்டு இருக்க கம்பெனி. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட் ஜூம் ஆகும்போது இன்னுமே இதுக்கு வந்து நல்ல பிரைட் ஃபியூச்சரா இருக்கிறதா நாங்க பார்க்குறோம். ஸோ இந்த மார்க்கெட் ஃபால்ல கன்சிடர் பண்றதுக்கான இன்னொரு ஸ்டாக்கை நாங்க இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி. ஸோ இந்த கம்பெனி வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், இனோவேட்டிவான மெடிசன்ஸ் வந்து மேக் பண்றதா இருக்கட்டும், செக்டர்ல வந்து ஒரு லீடிங் கம்பெனினே சொல்லலாம். டாக்டர் ரெட்டி வந்து இவங்களோட மெயின் மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, USA அண்ட் CIS கண்ட்ரீஸ் வந்து யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களோட மெயின் மார்க்கெட் இருக்கு. ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 1,14,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக்கோட PE வந்து 20.6, டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.07%, ROCE பார்க்குறப்போ 26.5% அண்ட் ROE வந்து 21.4%, ஃபேஸ் வேல்யூ வந்து 5 இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண இதுல வந்து அவங்களோட ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த ஸ்டாக் வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணணும் விருப்பப்படுவாங்க. பட் வந்து கரண்ட் பிரைஸ்ல வந்து நிறைய பேர்னால பை பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்பிளிட்ல மூலியமா ஒரு 1,400 ரூபாய் 1,500 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல நிறைய பேர் வந்து பை பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டாக் பிரைஸ் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா மார்க்கெட்ல இருந்து ஸ்டாக் பிரைஸ் இன்னும் கரெக்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக்கோட ROE பார்க்குறப்போ 21.4% இருக்கு. ROCE வந்து 26.5%. ஸோ ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 26.6%, DII ஹோல்டிங் வந்து 20.7% அண்ட் FII ஹோல்டிங் வந்து 27.7% இருக்கு. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டியோட பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இயர்ல வந்து 5,100 கிட்ட வந்து அவங்களோட லோ பிரைஸ் ஆகும். 6,984 ரூபா லாஸ்ட் வீக் வந்து டச் பண்ணுச்சு. ஸோ அது வந்து இந்த இயரோட ஹை பிரைஸாகவும் பார்க்குறோம். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது மார்ச்ல வந்து 2023 அப்போ 4,249 கோடி ரெவன்யூ கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப 672 கோடியா இருந்தது. ரீசன்ட் குவார்டர்லி ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா 5,841 கோடி ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ 1,417 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த கம்பெனியோட பாசிட்டிவ். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மார்க்கெட்ல நல்லா கரெக்ட் ஆகும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல வேல்யூ பையிங்கா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். மார்க்கெட் டவுன் ஆகும்போது இன்னுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. நாங்க ஃபோக்கஸ் பண்றதுல மெயின் ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா அதுல 5 ஸ்டாக்ஸ் தான் இந்த ஸ்டாக்ஸ். ஸோ இதை வந்து நீங்க பையா செல் ரெக்கமெண்டேஷனா எதுவுமே எடுத்துக்க வேணாம். இது வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.